ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல் ஃபேரி வாய்ஸ் ஓவர். நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க பாய்ஸ் ஓவர் ஃப்ளவர்ஸ் ட்ராமாவை தொடர்ந்து பார்க்குறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம அடுத்த எபிசோட் என்னங்கிறத பார்த்துடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை வந்துட்டு அந்த ஜெய் வந்து கடத்தி வச்சிருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஜெய் கிட்ட உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த ஜெய் வந்துட்டு அது எப்படி நான் உங்ககிட்ட சொல்றது, ஒரு 2 விஷயத்துக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்று வந்து எனக்கு பணம் வேணும், அதை வந்துட்டு ஜேசன் அம்மா எனக்கு கொடுத்தாங்க, அதை கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எனது ஜேசனோட அம்மா உன்னை இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னாங்களா அப்படின்னு ஹீரோன்னு கேட்கும்போது, ஆமாம் அவங்க தான் பண்ண சொன்னாங்க, உனக்கு நான் ஒரு சான்ஸ் கூட கொடுத்தேன். சப்போஸ் நீ என்கிட்ட வந்திருந்த அப்படின்னா உனக்கு அந்த ஆஃப் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்கலாம்னு நினச்சேன். ஆனால் என்னோட ப்ரப்போசல் தான் நீ உடனே ரிஜெக்ட் பண்ணிட்டியே, அதுவும் அந்த ஜேசனுக்காக. அவனை கண்டாவே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு எதுக்காக நீ அவன் மேலே இவ்வளோ கோவமாக இருக்க, அவனை எதுக்காக இந்த மாதிரி இன்னும் நீ பழி வாங்கணும்லாம் நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உனக்கு தெரியாதா, ஜேசன் மேலே எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு கோவம் இருக்குது, நிறைய பேர் அவனை பழி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் எனக்கும் அவனை பழி வாங்குறதுக்கு எனக்கும் ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்ன ரீசன் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, என்னை நல்லா ஒத்துப்பாரு, என்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம ஹீரோயினையும் நல்லா ஒத்து பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, ஃபஸ்ட்டு எபிசோடில் நம்ம ஹீரோயின் இந்த ஸ்கூலுக்கு வரும்போது ஒரு பையனை வந்து இந்த F4 பாய்ஸ் எல்லாம் வந்துட்டு இது இந்த F4 டீம் சொல்லி அவங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஒரு பையன், அவன் வந்து அந்த ரூஃப் டாப்ல இருந்து குதிக்க போயிருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து காப்பாத்திருப்பாங்க இல்லையா, அவன் பேர் வந்து ஜான். அவன் வந்து எங்க அண்ணன் தான். என்னோட அண்ணனை வந்து ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன் இந்த ஜேசன், அதனால தான் நான் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இங்கே வந்தேன். இப்போ எங்கள் அண்ணன் வந்து டிசேபிள்டாக இருக்கான். நல்லா இருந்த ஒருத்தனை, எனக்குன்னு இருந்த ஒருத்தனை அவன் வந்து இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டான். அவனை எப்படி நான் சும்மா விடுவேன், அதுக்காக தான் பழி வாங்குறதுக்காக நான் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே வந்து உங்களோட பழகினதுக்கு அப்புறமா உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி நீ என் கூடயே வந்துட்ட அப்படின்னா எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினச்சேன். அதனால தான் நான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன், ஆனால் நீ தான் ரிஜெக்ட் பண்ணிட்டியே. அதுதான் இப்போ இந்த ரிவெஞ்சுக்கு காரணமே. நீ மட்டும் என் கூட வந்திருந்தீங்கன்னா இந்த ரிவெஞ்சே நான் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பரவாயில்ல விடு, எப்படி இருந்தாலும் நான் உன்னை பற்றி எங்கள் அண்ணன் கிட்ட சொல்லுவேன், அவர் திரும்பவுமே உன் பேரை கேட்டாவே சந்தோஷம் தான் படுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நம்ம ஹீரோ வந்து ரவுடிங்கெல்லாம் பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு எதுக்காக நீங்கள் வந்த, ஜேசன் போயிடுன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ உள்ளே வந்த உடனே நான் தான் வந்துட்டேன்ல அவளை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ உடனே வந்துட்டு ஜெய் இருந்துட்டு, நீயே என்ன கொஞ்ச நேரத்தில் சாக போற, அதில் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை நீ காப்பாற்ற வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவனை போட்டு அடிங்கடா அப்படின்னு சொன்ன உடனே எல்லா ரவுடியும் சேர்ந்து நம்ம ஹீரோவை போட்டு அடின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்னு வந்துட்டு அழுதுகிட்டே காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க. ப்ளீஸ் அவனை விட்டுடுங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த டைமில் வந்துட்டு, இப்போ சொல்லு உனக்கு ஜான்சி வேண்டாம், இதுக்கு மேலே வந்து நான் ஜான்சி கிட்ட போக மாட்டேன்னு சொல்லு, என் காலில் வந்து உயிர் பிச்சை கேளுன்னா சொல்லி இந்த ஜெய் வந்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் நான் செத்தாலும் பண்ண மாட்டேன், என்னால் வந்து ஜான்சி விட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என்ன இவ்வளோ திமிரா பேசிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கீழே தள்ளி விட்டு சேர் எடுத்து அடிக்கிறதுக்காக போகிறான். அந்த டைமில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோ மேலேயே விழுந்துடுறாங்க. அப்போ வந்துட்டு அவன் சேர் எடுத்து நம்ம ஹீரோனோட தலையிலேயே அடித்து உடச்சிடுறான். அதனால நம்ம ஹீரோயின் மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. இதனால நம்ம ஹீரோ வந்துட்டு எந்திரி ஜான்சின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எழுப்பிட்டு இருக்கும் போது அந்த டைம்ல சிபி, டேனியல், ஜோலாம் அங்கே வந்துடுறாங்க. வந்து ரவுடிங்கெல்லாம் அடிச்சு தும்சம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஜெய்யுமே வந்துட்டு போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துட்டு நம்ம ஹீரோயினியை வந்து காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து கண்ணை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து வீல் சேர்ல முன்னாடி உட்காந்துருக்காரு. ஒன்றும் இல்லை எந்திரிச்சிட்டி இல்லை அப்படிலாம் சொல்லி கேட்டிருக்காரு. நம்ம ஹீரோயினையும் நீ நல்லா இருக்கியா அப்படிலாம் சொல்லி கேட்டிருக்காங்க. உனக்கு அறிவே இல்லையா, எதுக்காக நீ அங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. உனக்கு அறிவு இருக்கா, முதல்ல நீ இன்னும் கொஞ்சம் தானே விட்டுருந்தா செத்துருப்ப, அதான் அவன் என்னை அடிக்கிறான்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு நீ வந்து என் மேலே விழுந்து என்னை காப்பாத்துற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உனக்கு முதல்ல அறிவு இல்லையா, என்னை காப்பாத்துறதுக்காக நீ எதுக்கு அங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அப்போ அந்த டைம்ல ஜோ வந்துட்டு பொக்கே கொடுக்கலான்னு சொல்லிட்டு வராரு. வந்துட்டு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறத பார்த்துட்டு இவங்க திருந்தவே மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அங்கே பொக்கையை வெளியவே வச்சுட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க வீடெல்லாம் ஃபுல்லாக அடிச்சு நொறுக்கி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோனோட அம்மாவும் தம்பியும் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு ஹீரோன்னு கேட்கும் போது கடங்காரங்களாம் வந்து வீட்டை அடிச்சு நொறுக்கிட்டாங்க, நம்ம அப்பாவையும் வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க, அவளை கொன்றுவாங்களோன்னு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினி என்ன பண்ணுன்னு தெரியாம கவலையோட உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க, ஹீரோனோட அம்மா வந்துட்டு ஹீரோட அம்மாவை பார்க்கறதுக்காக வராங்க. வந்துட்டு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சுற மாதிரி உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோட அம்மா வந்துட்டு எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்களே போய் பண்ணிக்க வேண்டியதானேலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எங்களுக்கு நீங்கள் அன்றைக்கி கொடுக்குறேன்னு சொன்ன அமௌண்ட்டில் பாதி கொடுத்தா கூட போதும், ப்ளீஸ் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட அம்மா வந்துட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவோட அம்மா வந்துட்டு அவங்கள மதிக்காத மாதிரியே நியூஸ் பேப்பரையே பார்த்துட்டு
நீங்கள் எதுக்காக வந்து இப்போ காசு கேட்டிருக்கீங்க? அன்னைக்கு கொடுத்தும் போது என்னை எவ்வளோ அவமானப்படுத்துனீங்க, ஒரு மன்னிப்பு கூட கேட்காம நீங்கள் பாட்டுக்கு வந்து காசு கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மா சொல்லும்போது, நம்ம ஹீரோனோட அம்மாவும் கரெக்டு தான், நான் பெரிய பாவம் பண்ணிட்டோம், நாங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து நம்ம ஹீரோவோட அம்மா இப்போவுமே மதிக்காமல் அவங்க பாட்டு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டே இருக்காங்க. இப்போ ஹீரோனோட அம்மா வந்து ஆல்ரெடி உப்பு வந்து ஒரு பவுலில் போட்டு கொண்டு வந்திருப்பாங்க. எனக்கு புரியுது, அன்றைக்கி நான் உங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டேன், அது ஒரு பெரிய பாவம், அது எப்படி நான் சரி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, நீ மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த உப்பை எடுத்து அவங்க தலையில் அவங்களே கொட்டிக்கிட்டு, நான் பண்ணது பெரிய தப்பு தான், மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அழுதுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவோட அம்மாவும் வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காங்க. அதனால அவங்களும் சிரிச்சுக்கிட்டே வந்து நம்ம ஹீரோனோட அம்மாவுக்கு வந்து கை கொடுத்து மேலே தூக்கி விடுறாங்க. அப்போ அவங்க கை பிடிச்சிட்டே வந்துட்டு சமாதானம் சொல்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க சிரிச்சுக்கிட்டு. நம்ம ஹீரோனோட அம்மாவும் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவங்க அப்பா வந்து வீட்டில் இருக்காரு. நம்ம ஹீரோனுக்கு ஒரே சந்தோஷம், வந்துட்டீங்களாப்பா, எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு நினச்சி நான் ரொம்ப கவலைப்பட்டேன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயினோட வீட்டில் இருக்கிற எல்லாருமே சோகமாகவே உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னாச்சு, அதான் அப்பா பத்திரமா வந்துட்டார்ல, ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோனோட அம்மா இருந்துட்டு அந்த சூட் கேஸ்லாம் எடுத்து வைக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பா கொடுத்த அந்த பணம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது பார்த்தோன்னே ஹீரோயின் வந்துட்டு எதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வேற நீ என்ன பண்ண சொல்கிற, உங்கள் அப்பா வந்து கடனால கஷ்டப்பட்டுருக்காரு, கடன்காரன் உங்கள் அப்பாவை கொல்ல சொல்கிறியா, இந்த கடனெல்லாம் கட்டுறதுக்கு நமக்கு இப்போ எங்கேருந்து காசு வரும்னு நினைக்கிறேன், இவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம எங்கே போகிறது, அதுக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட அப்பா இருந்துட்டு, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இந்த அமௌண்ட்லாம் வாங்காதன்னு சொன்னேன்ல, என்னோட கடனை எனக்கே பார்த்துக்க தெரியும், நான் என் உயிரே போனாலும் நான் அந்த கடனை நான் அடைச்சிக்கிறேன், தயவுசெய்து இதெல்லாம் கொண்டு போய் ரிட்டர்ன் பண்ணிடு, இதுக்கு மேலே நீ பேச வைக்காத, நீ மதிக்கிற மாதிரி இருந்தால் ரிட்டர்ன் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிடுறாரு. நம்ம ஹீரோயினையும் வந்துட்டு அவங்க சமாதானப்படுத்தலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அவர் வந்து சோகமாக ஊஞ்சலில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் போயிட்டு, ஏன் இந்த மாதிரி சோகமாக இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா இருந்துட்டு, நீ வந்து ஜேசனை ரொம்ப லவ் பண்ணுறதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, எனக்கு எல்லாரையும் விட எங்கள் அப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முக்கியம்தான் எனக்கு தெரியுது, ஆனால் என்ன பண்ணுறது, என்னை மாதிரியே அவனும் உனக்கு ஒரு முக்கியமான பர்சன் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, அது எனக்கே தெரியல, நீங்களா ஏன் நினச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், இந்த மாதிரி துப்பில்லாத ஒரு அப்பானால என் பொண்ணோட லவ்வே வந்து வீணாக போச்சு, அவன் இந்த அளவுக்கு கவலைப்படுற மாதிரி நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொம்ப நல்ல அப்பா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட அப்பா வந்துட்டு, எனக்கு உன்னை எவ்வளோ வருஷமாக தெரியுமா, குழந்தையிலேருந்து நான் உன்னை பார்த்துட்ருக்கேன், நீ எந்த அளவுக்கு அவனை லவ் பண்ணுற, எந்த அளவுக்கு நீ மிஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், அதனால் நான் சொல்கிற மாதிரியே எல்லாரும் செய்யுங்க ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாரு. இப்போ வந்துட்டு அடுத்த நாள் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் போயிட்டு ஹீரோவோட அம்மாவை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அப்போ வந்துட்டு அந்த சூட் கேஸ் எடுத்துகிட்டு போயிட்டு, உங்கள் பணத்தில் நான் ரிட்டர்ன் கொடுக்குறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோவோட அம்மா இருந்துட்டு, இந்த பணம் எல்லாம் உங்கள் அம்மா வந்து என்கிட்ட கெஞ்சி கேட்டு வாங்கினது, அது எப்படி வாங்கினாங்கன்னு உனக்கு தெரியுமா, நீ பாட்டு கொண்டு வந்து கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஹீரோயின் வந்துட்டு, கரெக்டு தான், அவங்க வந்து உங்ககிட்ட எந்த அளவுக்கு கெஞ்சி இந்த பணத்தை வாங்கிட்டு போனாங்கன்னு தெரியும், ஏன்னா அந்த அளவுக்கு ஆளாக்குனதே நீங்கள் தானே எனக்கு தெரியும், இதுக்கு மேலே எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற யாரையுமே கஷ்டப்படுத்தாதீங்க ப்ளீஸ்ன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு மேலேயும் என் பையனை நீ விடமாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பாக நான் விடமாட்டேன், உங்களை காரணமாக வச்சு எப்பயுமே நான் அவனை பிரேக்கப் பண்ண மாட்டேன்னு அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. இந்த பணம் உனக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியுமா, உங்கள் அம்மா எங்கிட்ட பிச்சை எடுக்காத குறையா கெஞ்சி கேட்டு வாங்கிட்டு போன பணம் இது உன்னோட சைல்டிஷான லவ்வுக்காக உங்கள் ஃபேமிலி இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும் போது நீ இது வேணான்னு தூக்கி போடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் கரெக்டு தான், எங்கள் அம்மா உங்ககிட்ட கெஞ்சி கேட்டு தான் இந்த பணத்தை வாங்கிட்டு போனாங்க, ஆனால் நீங்களாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கல, எப்போவுமே ஒரு பொண்ணோட காதலையும் இல்லை ஹார்ட்டையும் வந்து நீங்கள் பணம் கொடுத்து வாங்கிட முடியாது, அதை உங்கள் பையன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான், நீங்கள் தான் என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி ஓகே, நீ ப்ராக்டிக்கலாக யோசிச்சுப்பாரு, எங்களோட ஸ்டேட்டஸ் வேறு உன்னோட ஸ்டேட்டஸ் வேறு, எப்படி நீ அவனுக்கு பொருத்தமாக இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்டு தான், நாங்கள் 2 பேரும் வேறு ஸ்டேட்டஸில் தான் இருக்கோம், எனக்கு எல்லாமே நல்லா புரியுது, ஆனால் எங்களோட இதயம் எங்களோட காதலை வந்துட்டு எப்போவுமே ஒரே ஸ்பாட்லேருந்து தான் நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் 2 பேருமே ஒரே மாதிரி தான் யோசிக்கிறோம், அதெல்லாம் வந்து உங்களால் எதுக்குமே மாற்ற முடியாது, இந்த பணத்தாலேயே இந்த உங்களோட எண்ணத்தினாலேயே எங்களை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி ஓகே கரெக்டு தான், இந்த பணம் பத்திரம் என்ன சொல்லு, உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன், தயவுசெய்து என் பையனை மட்டும் விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, சரி ஓகே நீங்கள் எவ்வளோ பணம் தருவீங்க, உங்கள் பையனுக்கு முதல்ல என்ன வேலைன்னு சொல்லுங்கள், என்ன வேலை நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த பணத்தை நான் வாங்கிக்கிறேன், உங்கள் பையனுக்கே நீங்கள் வேலை பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு, தயவுசெய்து இதுக்கு மேலே எங்களுக்கு தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவோட அம்மாவுமே வந்துட்டு இவளை என்ன பண்ணுறது, எப்படி உங்களை பிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு கோவத்தோடு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே பேசி முடிச்சுட்டு சோகத்தோடு வெளியே வரும்போது ஜோ வந்து ஆப்போசிட்டே நின்றுருக்காரு. ஆனால் அவரை கூட பார்க்காம நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஏதோ ஒரு யோசனையிலேயே வந்து ஸ்டெப்பில் உட்காந்துட்டு இருக்காங்க ஃபீல் பண்ணிட்டு. என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம ஹீரோவோட அம்மா பண்ணதை பற்றிலாம் ஹீரோட்ட சொல்லாமா வேண்டாமா,
சொன்னா அவங்க அம்மாவை அவனே ரொம்ப வெறுத்துருவானோ அப்படிலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஜோ வராரு. என்ன ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க, சரிவா வெளியே போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போய் நல்லா குக் பண்ணி தராரு. நம்ம ஹீரோயினையும் நல்லா சாப்பிட்டுட்டு நார்மல் ஆகுறாங்க. சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிடுறாரு. இப்போ எல்லாருமே வந்து எங்கே வந்திருக்காங்கன்னா ட்ரிப் வந்திருக்காங்க. அங்கே போயிட்டு ஸ்னோவில் வந்துட்டு ஸ்கேட்டிங்லாம் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அங்கேயுமே இந்த 3 பொண்ணுங்களுமே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து இந்த மாதிரி ஜாலியாக இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு திரும்பவும் இவ F4 பாய்ஸ் கூட சேர்ந்துட்டாளா, இவ்வளோ சும்மாவே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு நைட் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க ரூமுக்கு வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. இப்போ ஹீரோட்ட வந்துட்டு ஏன் இந்த குளிரில் இங்கே நின்றுட்டு இருக்க, போய் ரூமுக்கு போய் தூங்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு பேச வராங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சும்மா தான் இங்கே அழகாக இருந்துச்சு அதை பார்த்துட்டு இருந்தேன், சரிவா நீயும் பாப்பியாமான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு நிற்க வச்சு பேசிட்டு இருக்காரு. அப்போ இது ரொம்ப குளிராக இருக்குது, இந்த கோட் நீ போட்டுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு போட்டு விடுறாரு. அவரோட கோட்டு கழட்டி போட்டு விட்டுட்டு இந்த பேக்கெட்டுக்குள்ளே கை விட்டுக்கோ, அப்போ தான் உன் கை ஜில்லுன்னு இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த கோட்டோட பேக்கெட்டில் நம்ம ஹீரோயின் கை எடுத்து போட்டு விடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன இது பேக்கெட்டுக்குள்ளே என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அது ஒரு நெக்லஸ் தான். அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு நீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக வந்து ஸ்டைல் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், அதுக்காக வந்துட்டு லேடிஸ் செயின் எல்லாமா போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அதை பைத்தியக்காரி அது உனக்காக வாங்கினது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னது எனக்காக வாங்கினியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. ஆமாம் இது உனக்காக தான் வாங்கினேன், இந்த வேர்ல்டுலேயே இது ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து இது என்ன ஒன்றே ஒன்று தான் இருக்கா, அந்த அளவுக்கு இதில் ஸ்பெஷலாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு இது நான் உனக்காக பண்ண சொன்னது, இதில் இருக்கிற டாலர் பார்த்தியா, இது வந்து ஸ்டாருக்குள்ளே ஒரு மூணு இருக்க மாதிரி இருக்குல்ல, இந்த ஸ்டார் தான் நான், இதுக்குள்ளே இருக்கிற மூணு தான் நீ, ஏன்னா எப்பவுமே வந்து எனக்குள்ளே தான் நீ இருப்ப, நான் உன்னை எங்கேயுமே போக விட மாட்டேன், எந்த நிலைமையிலையுமே இந்த மூணு வந்து என்னை விட்டு போகவே கூடாது, நீ எப்பவுமே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை மட்டும் நீ தொலைச்ச அப்படின்னா நான் உனக்கு கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. அப்போ நம்ம ஹீரோயினையும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அப்போ வந்து 2 பேரும் கிஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோக்கு தும்மல் வந்து தும்பிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இதுக்காக தான் இங்கே குளிரில் நிற்காதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட் கழட்டி நம்ம ஹீரோக்கே போட்டு விட்டுறாரு. இப்போ 2 பேரும் ஒன்று அங்கேயே நின்று வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க நைட்லாம். இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க, ஜெனிஃபர்ட்ட வந்துட்டு நம்ம ஹீரோயின் இதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கே பாத்தியா இவன் இந்த மாதிரி கொடுத்தான், ஆனால் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜெனிஃபர் வந்துட்டு என்னடி நீ என்ன லூஸா, இந்த மாதிரிலாம் ஒரு பையன் வந்துட்டு இது வேர்ல்டுலேயே ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ரொம்ப ஸ்பெஷலாக உனக்காக பண்ணதுன்னெலாம் சொல்லி ஒரே ஒரு கிளாஸில் செஞ்ச ஒரு பீஸ் கொடுத்தா கூட நான்லாம் பத்திரமா வச்சுக்குவேன், அவ்வளோ சந்தோஷப்படுவேன், நீ என்னடானா கவலைப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை எனக்கு சந்தோஷமும் இருக்குது, ஆனால் வந்துட்டு இது அவன் சொன்னதுலேருந்து தொலைக்கக்கூடாதுன்னு ஒரு பயமும் இருக்குது, அதனாலயே நான் இதை வந்து பத்திரமா வச்சுக்கணும்னு தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சந்தோஷமா இரு, உனக்காக அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காரு, அதனால நீ இதெல்லாம் நினச்சி சந்தோஷப்படு, நீங்கள் தொலைக்கவெல்லாம் மாட்டா பயப்படாதன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அதாவது சிபியும் டேனியலும் வந்துட்டு ஸ்கேட்டிங் பண்ண போகிறத பார்த்த உடனே ஜெனிஃபர் வந்துட்டு வா நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ பாத்ரூமில் பார்த்தா அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினையும் ஜெனிஃபர் பேசுனது எல்லாத்தையுமே அந்த 3 பொண்ணுங்க கேட்டுட்டு நின்றுட்டு இருந்திருக்காங்க. கேட்டிங்களாடி, அவங்க வந்து ஜேசன் வந்து இவளுக்கு செயின் வேற கொடுத்துருக்கானாமா, இது சும்மா விடக்கூடாது, எப்படியாவது வந்து அவகிட்ட இருந்து இதை திருடிடணும் அப்படிலாம் சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு ஜெனிஃபரும் நம்ம ஹீரோயினையும் வந்துட்டு ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு ஸ்கேட்டிங் பண்ணவே தெரியல, விழுந்து ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஜெனிஃபர் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அப்போ ஜெனிஃபர் கொஞ்சம் முன்னாடி போன உடனே அந்த 3 பொண்ணுங்களும் வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. வேணும்னே தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றுற மாதிரி ஹெல்ப் பண்ணுற மாதிரி தூக்கி விட்டுட்டு பார்த்து வரலாம்ல அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கழுத்தில் இருக்கிற செயினை வந்து திருட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து அது தெரியவே இல்லை. இப்போ ஜெனிஃபர் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஓகே தானா நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே வேற ஒரு பையன் ஸ்பீடாக வந்து ஸ்கேட்டிங் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான். ஜெனிஃபர் இடிக்கிற மாதிரி வரான். ஜெனிஃபருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது டேனியல் போய் ஜெனிஃபர் தள்ளி விட்டு காப்பாற்றிடுறான். நல்லா இருக்கியா ஓகே தானா அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஜெனிஃபர் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு ஆமாம் ஆமான்னு சொல்லி தலையாட்டிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க வந்து ஃபோனில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்ன உனக்கு அக்கறையே இல்லையா உன் பையன் மேலே, எப்போ பார்த்தாலும் வந்து சினிமாவை பற்றியே யோசிச்சுட்டு இருக்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வந்து ஃபோனை கட் பண்ணி விட்டுறாரு. என்ன பண்ணுறதுனே தெரியல, இவங்க கிட்டலாம் மாட்டிட்டு நான் தான் முழிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க புலம்பிட்டு மேனேஜர் கிட்ட உடனே ஜேசனை வர சொல்லுங்க, நானும் ஜேசனும் வந்து இங்கேருந்து கிளம்பி ஆகணும், உடனே அவனை போய் எங்கே இருந்தாலும் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. மேனேஜர் வந்துட்டு சரி உடனே கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயினியும் ஜெனிஃபரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜெனிஃபர் கேட்குறா எங்கே உன்னோட நெக்லஸ் காணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம இந்த ஹீரோயினும் வந்துட்டு இங்கே தான் இருந்துச்சு நான் போட்டுருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நோட் பண்ணுறாங்க அவங்க நெக்லஸ் காணுங்கிறதே. அச்சோ எங்கே போச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு ரூம் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 3 பொண்ணுங்களும் போய் வேணும்னே வந்து ஹீரோட்ட போய் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஜான்சிக்கு ஒரு நெக்லஸ் கொடுத்து தானே, அந்த நெக்லஸ் வந்து இப்போ அவட்ட இருக்கான்னு போய் அது தூக்கி வீசிட்டான்னு நினைக்கிறேன், ஏன்னா அதை நான் மலையில் பார்த்தேன், அதுவும் இல்லாமல் அவளுக்கு அது ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இல்லை போல இருக்குது, நீங்கள் கொடுக்குறது எல்லாம் அவளுக்கு ஒன்றும் பெருசாக இம்பார்ட்டன்ட் இல்லை,
அதுவும் இல்லாமல் உங்களையவே அவள் பெருசாக நினைக்கல போல இருக்குன்னா சொல்லி நம்ம ஹீரோ வேணும்னு வெறுப்பேற்றி விட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் போயிட்டு ஹீரோயின்ட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே எல்லாத்தையும் களைச்சி போட்டு தேடிட்டு இருக்காங்க எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹீரோ கரெக்டாக வராரு. என்ன தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ ஹீரோயின் வந்துட்டு இல்லை சும்மா லக்கேஜில் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு எங்கே அந்த நெக்லஸ்ன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து உண்மையை ஒத்துக்கிறாங்க. சாரி ஜேசன், நிஜமாவே நான் கழுத்தில் தான் போட்டிருந்தேன், ஆனால் எங்கே போச்சுன்னே தெரில, அதை தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ கோவப்பட்டுட்டு உனக்கெல்லாம் வந்துட்டு எவ்வளோ விஷயம் கொடுத்தாலும் உனக்கெல்லாம் புரியாது இல்லை, எவ்வளோ தூரம் நான் அதை சொல்லி கொடுத்தேன், அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறத சொல்லி தானே கொடுத்தேன், அப்பவும் நீ அதை தொலைச்சிருக்கீல, என்னோட லவ் உனக்கு அவ்வளோ சீப்பாக போச்சா அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயினி ரொம்ப திட்டிட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. நம்ம ஹீரோயினி எவ்வளோ டைம் சொல்கிறாங்க இல்லை நான் வேணும்னே அது பண்ணலை, நிஜமாவே நான் அப்படி நினைக்கிறேன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து கோவமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. நம்ம ஹீரோயினி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருக்கிட்டையும் இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ மாதிரி எடுத்து அவர் வரைஞ்சி வச்சுட்டு அது எல்லாருக்கிட்டையும் காமிச்சிட்டே இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு தெரிலன்னு சொல்லிடுறாங்க. அப்போ வந்து இந்த 3 பொண்ணுங்கள்கிட்டையும் போய் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஸ்னோலேயே வந்து ஒரு பொம்மை மாதிரி நம்ம ஹீரோயின் மாதிரி செஞ்சு வச்சுட்டு ஹீரோயினை திட்டுற மாதிரி நினச்சிக்கிட்டே வந்து களை தூக்கி வீசி அந்த பொம்மைட்டு பேசிட்டு இருக்காரு. உனக்குலாம் எவ்வளோ சொன்னாலும் புரியாது, அதோட காஸ்ட் எவ்வளோ தெரியுமா அப்படிலாம் சொல்லி திட்டி பேசிட்டு இருக்கும்போது அங்கே 4 செக்யூரிட்டி கார்டு வராங்க. வந்துட்டு உங்கள் அம்மா உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கூட சண்டையெல்லாம் போடுறாரு. ஆனால் நம்ம வலுக்கட்டாயமாக வந்து நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க காரில். இப்போ வந்து நம்ம ஜோ, சிபி, டேனியல்லாம் ரூமில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது டிவியில் வந்து நியூஸ் போயிட்டுருக்கு. ரொம்ப இன்னைக்கு பனிப்பொழிவு ஜாஸ்தியாக இருக்குது, யாரும் வெளியே போகக்கூடாதுன்னா சொல்லி. அப்போ அந்த இடத்துக்கு ஜெனிஃபர் வரா. வந்துட்டு ஒரு ஷீட் எடுத்து காட்டுறா. இங்கே பாருங்க, இந்த ஜான்சி வந்து மலைக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு நோட் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. நான் போய் இந்த நெக்லஸ் கண்டுபிடிச்சிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எங்கே போனா ஜேசன் சொல்லிட்டு ஜோ கேட்கும்போது அப்போ வந்து நம்ம ஹீரோ காட்டுறாங்க காரில் வந்துட்டு இருக்காரு. அப்போ ஜோ வந்து நம்ம ஹீரோட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஜான்சி வந்து மலைக்கு போயிருக்கா அந்த நெக்லஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோவும் அதை கேட்ட உடனே ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க அவங்க மலையில் போயிட்டு அந்த நெக்லஸ் எங்கேயாவது இருக்கான்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்காங்க. அவங்க நின்ன இடத்துல எல்லாம் அவங்க ரொம்ப வந்து பனிப்பொழிவு ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம ஹீரோயினால ஒன்றுமே சுத்தமாக முடியல. இருந்தாலும் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எதுக்காக இங்கே வந்திருப்பாங்க அப்படின்னா அந்த 3 பொண்ணுங்களும் வந்து நம்ம ஹீரோயினியை வந்துட்டு அந்த மலையில தான் அந்த நெக்லஸ் நான் பார்த்தேன், போய் அங்கே தேடிப்பாரு கிடைக்கும்னு சொல்லிட்டு வேணும்னே நம்ம ஹீரோயினியை வந்து இங்கே அமுச்சு விட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினி ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த 3 பொண்ணுங்களும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவளுக்குலாம் நல்லா வேணும், அவளாம் நல்லா அனுபவிக்கணும், அவள் இவ்வளோ ஒரு ஏழையாக இருந்துட்டு அவளுக்குலாம் இந்த மாதிரி பையன்லாம் தேவைப்படுதா, நம்மகிட்ட இருந்து எல்லாரையுமே பிரிச்சால, அவள் நல்லா அனுபவிக்கட்டும், இந்த நெக்லஸ்லாம் அவகிட்ட கிடைக்கவே நான் விட மாட்டேன் அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இதெல்லாம் ஜோ கேட்டாடுறாரு. அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணமா, உங்கள் 3 பேருக்கு அறிவே இல்லையா, இப்படி கொண்டு போய் இவ்வளோ ஆபத்தில் கொண்டு போய் விட்டுருக்கீங்கன்னு சொல்லி அவங்க 3 பேரையும் திட்டிட்டு அந்த நெக்லஸை வாங்கிட்டு ஜோ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு அவங்க ஏர்போர்ட்டுக்கு போன உடனே நான் கொஞ்சம் வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த செக்யூரிட்டி கார்டில் வெளியவே நிற்க சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. இப்போ செக்யூரிட்டி கார்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு வேற ஒரு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு அவங்களுக்கு தெரியாமல் அங்கேருந்து வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு எல்லா இடத்துலையும் லிஃப்ட் கேட்டே இருக்காங்க, எந்த காருமே நிற்கவே இல்லை. நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணும், அவள் தனியாக போயிருக்காளே அவள் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பற்றி யோசிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கார் நிற்கலேன்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் போய் நின்றுக்கிறாரு. நின்றுட்டு காரை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. அப்போ அங்கே ஒரு வேன் வருது. உடனே வந்து நம்ம ஹீரோ நடு ரோட்டில் நிற்கிறதுனால வேற வழி இல்லாமல் அந்த வேனை நிப்பாட்டிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அங்கேருந்து லிஃப்ட் கேட்டு வந்துடுறாரு. இப்போ ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப நேரமாக தேடி தேடி சுத்தமாக முடியாமல் அப்படியே மயங்கிடுறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோவும் வந்து கரெக்டாக அங்கே வந்துடுறாரு. வந்துட்டு நம்ம ஹீரோயின் எங்கேன்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்கும்போது அவங்க ஒரு இடத்துல வந்து மயங்கி விழுந்திருக்கிறத பார்க்குறாரு. ஓடி போய் நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு என்னாச்சு எந்திரின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயின் வந்துட்டு நிஜமாவே நான் அது வேணும்னே தொலைக்கல ஜேசன், நிஜமாக தான் சொல்கிறேன், உன்னோட இதயத்தை தேடுறதுக்கு தான் நீங்கள் வந்தேன் அப்படிலாம் சொல்லி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன அறிவே இல்லையா, உன்னை யார் இந்த மாதிரிலாம் வந்து பண்ண சொல்லலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திட்டிட்டு நம்ம ஹீரோயினை அங்கேருந்து தூக்கிட்டு போகிறாரு. ஜோ, சிபி, டேனியல், ஜெனிஃபர் எல்லாருமே உட்காந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. டேனியலும் சிபியும் வந்துட்டு மாறி மாறி எல்லாம் வந்து சேவ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் யாருமே வந்துட்டு வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா ரொம்ப வந்து புயல் அதிகமாக இருக்குது, அதனால் அங்கே போகிறது ஆபத்து, அதனால் நாங்கள் இப்போ யாருமே வந்து காப்பாற்ற வரமாட்டோங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ இவங்களாம் என்ன பண்ண தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது ஜோ வந்துட்டு கோவத்தோடு அங்கேருந்து கிளம்புறான். உடனே டேனியலும் சிபியும் வந்துட்டு ஏன் எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அங்கே ஜான்சி தனியாக இருக்கா, அவளை அப்படியே விட சொல்கிறியா, என்னால் அவளை அப்படியே தனியாக விட முடியாது, அவளை நான் காப்பாற்றியே ஆகணுங்கிற மாதிரி ஜோ சொல்லிட்டு இருக்காரு. டேனியல் வந்துட்டு போகாத, இப்போ போனா உனக்கு தான் பிரச்சனையாகும், கொஞ்சம் பொறுமையாக இருன்னா சொல்லி நம்ம ஜோ வந்து அங்கேயே வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த மலையிலேயே வந்துட்டு ஒரு குகை மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினை வந்து கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போய் அங்கே படுக்க வச்சுட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அவரோட ஷர்ட்டெல்லாம் கட்டி மாட்டி விட்டுறாரு.
இப்போ நம்ம ஹீரோயினே வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கும் வந்துட்டு அந்த கோட்லாம் கொஞ்சம் போத்திக்கோ அப்படிலாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா அவர் வந்து ஷர்ட் எல்லாம் கொடுத்ததுனால அவர் ஷர்ட் இல்லாமல் உட்காந்துருக்கனால அவர் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப சாரி, நான் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கவே கூடாது அப்படிலாம் சொல்லி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு விடு, இன்னும் எவ்வளோ நேரம் சாரி கேட்டே இருக்க போற அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் நான் தான் உன்னோட உயிரை இப்போ காப்பாற்றிருக்கேன், அதை மறந்துடாத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு கரெக்ட் தான், நீ தான் காப்பாற்றிருக்க, இதுக்கு பதிலாக நான் உனக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறாரு. லஞ்ச் பாக்ஸா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நீ எப்போவுமே ஒன்று சாப்பிடுவில்ல, இந்த லஞ்ச் பாக்ஸ் பார்க்கும்போதுலாம் எனக்கும் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும், அதனால் அதை செஞ்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினும் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே, எனக்கு ஃபஸ்ட் டைம் உன்னை பார்த்தப்போ நீ எப்படி இருந்த அந்த ஞாபகம் வந்துச்சு, அதனால தான் சிரித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே, உனக்காக வந்து நானே ரெடி பண்ணி கொண்டு வரேன், நம்ம லஞ்ச் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணி ட்ரிப்புக்கு நீ நானும் மட்டும் எங்கேயாவது போகலாம், தனியாக போய் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் கட்டுறாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கும் போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் பத்திரமா வந்து சேர்ந்துடுறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்காங்க. இப்போ ஜோ போயிட்டு அந்த நெக்லஸ் வந்து நம்ம ஹீரோயின்கிட்டே திருப்பி கொடுத்துட்றான். அந்த நெக்லஸை பார்த்த உடனே நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ அடுத்த நாள் வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக சந்தோஷத்தோடு வந்துட்டு நம்ம ஹீரோ கேட்ட அந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஃபேஸ் மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி அழகாக ரெடி பண்ணிடுறாங்க. அப்போ நல்லா சூப்பராக அழகாக ரெடியாகி நம்ம ஹீரோக்காக வந்து உட்காந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரமாக அவர்கிட்ட இருந்த நிமிஷம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்து நியூஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. அந்த நியூஸ்லாம் என்னன்னு பார்த்தா, நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, அதனால வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்காருலாம் சொல்லி நியூஸில் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜோவுமே வந்து இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அந்த டைமில் அவருக்கு ஒரு கால் வருது. அந்த காலில் யாருன்னு பார்த்து தெரியல. நம்ம ஜோ வந்துட்டு உடனே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வராரு. நம்ம ஹீரோயின் வந்த உடனே என்னாச்சு, ஏன் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு எமர்ஜென்சி வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோயின்ட்ட போகிற வழியிலேயே அவர் எல்லாமே சொல்லிடுறாரு. இந்த மாதிரி வந்து ஜேசனோட அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, அவர் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்காரு, அதனால் வந்துட்டு ஜேசனும் இப்போ வந்து ஃப்ளைட் ஏறி போக போகிறான் ஒரு 30 மினிட்ஸில், அதுக்குள்ளே நம்ம அங்கே போகனா தான் அவனை நீ பார்க்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து வேகமாக கூப்பிட்டு வந்துட்டுருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு அதுக்குள்ளார ஃப்ளைட் ஏறிடுறாரு. இப்போ ஃப்ளைட்டில் ஏறின உடனே நம்ம ஹீரோவுக்கு வந்து நம்ம ஹீரோயினோட ஞாபகமாகவே தான் இருக்குது. இப்போ ஹீரோயின் வந்துட்டு ஃப்ளைட்டில் வந்து நம்ம ஹீரோ போயிட்டாரு, அதுக்குள்ளே நம்ம பார்க்கவே இல்லையே, அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, அதுவும் இல்லாமல் அவங்ககிட்ட நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன், அது கூட என்னால் சொல்ல முடியல, அதுவும் இல்லாமல் அவனை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கணும்னு சொல்லணும்னு நினச்சேன், அதுவும் என்னால் சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே நிற்கிறாங்க. அப்போ ஜோ போயிட்டு ஹக் பண்ணி சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்காக வந்து மெசேஜ் அனுப்பிச்சி விடுறாரு. நீ எங்கேயுமே போகாத, அங்கேயே இரு, நான் சீக்கிரமாக வந்துடுவேன், ஐ லவ் யூன்னுலாம் சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. அதை பார்த்து நம்ம ஹீரோயினையும் கொஞ்சம் வந்து சமாதானம் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே வந்துட்டு சோகமாக வந்து ஃப்ளைட்டில் உட்காந்துருக்காரு. இதோட இன்னைக்கான எபிசோடு முடிஞ்சுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய் மக்களே.